தமிழன் ஆந்திராவுக்கு வந்துட்டா இதை வாங்கலான்னு ஆசைப்பட்டு கேட்பான். அங்கே விலை அதிகமாக சொன்னால் அப்பப்பா இது நமக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு நைஸாக போயிடுவான். அவனுடைய கௌரவத்தை எப்படி கட்டி காக்குறான் பாருங்க. அவன் கௌரவத்தை மட்டுமல்ல, அங்கே வியாபாரம் செய்யும் வியாபாரக்காரர்கள் மனசையும் நோகடிக்கிறதில்ல. விலை கேட்டு 100 ரூபா பொருளை 10 ரூபா கேட்கும்போது அவன் காலையிலிருந்து தன்னுடைய பசியை அடக்கி, தன்னுடைய ஆசா பாசங்களை அடக்கி, டிவி பார்ப்பதை விட்டுட்டு, ஊர் சுற்றுறதை விட்டுட்டு, அங்கு எவ்வளவோ அமைதியாக உட்காந்து வெயிலையும் பார்க்காத மழையும் பார்க்காத பகல் இரவு பார்க்காத வியாபாரம் செய்துட்டு இருக்கிற மனசை நோக வைக்கக்கூடாதுன்னு போயிடுறான். ஆனால் அதுதான் தமிழ்களின் கண்ணியம், எங்கள் தமிழ்நாட்டு மக்களின் கண்ணியம். ஆனால் நீங்கள் வெக்கம் வாங்கணும் சூடு சொரணை இல்லாமல் வந்து கேட்குறீங்க. பீச்சை கையில் தான் ஒரு பொருளை தொடுறீங்க. உங்களுக்கு கழுவுற கையும் சாப்பிட்ற கை ஒன்று. இதுலேயே உங்கள் ஒழுக்கம் எங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அப்புறம் நீங்கள் வாங்காட்டியும் பரவாயில்ல, பார்த்துட்டு ஒரு 1000 ரூபா பொருளை 100 ரூபா கேட்குறீங்க. இது எல்லாமே ஒட்டு மொத்தம் அப்படி தான் செய்கிறீங்க. அப்போ எவ்வளோ மனசை புண்படுத்துறீங்க. இது ஒன்று. அடுத்தது ஒரு ஆட்டோ டிரைவர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பெட்ரோல் விலையை கேட்டாலே தலை சுற்றுது. டெய்லி அதாவது பெட்ரோல் விலையை ஏற்றிக்கிட்டு இருக்குது மத்திய அரசு, மாநில அரசு. மத்திய அரசு ஏற்றிக்கிட்டு இருக்குது, மாநில அரசு தலை குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி இதுக்கு மத்தியில் அல்லல் பட்டு அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இவர்களை சிறுங்குறுந்தொழில் செய்து தெருவோரம் இருப்பவர்களை காரை நிற்க வைக்கிறீங்க. அவன் கேட்டால் உள்ளூரன்னு கூட பார்க்காம அவனை அடிக்க கை நீட்டிட்டு போகிறீங்க. உங்கள் மேலே தமிழ்நாட்டில் எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்கிறது தெரியுமா? ஆனால் தமிழன் கையை கட்டிக்கிட்டு வாயை கட்டிட்டு சும்மா இருக்கான். இதே உங்கள் ஆந்திராவில் ஒருத்தனை கையை தூக்கி தமிழ்நாட்டுக்காரன் காட்டிட்டா ஒட்டு மற்ற ஆந்திராக்காரன் ஒன்றா சேர்ந்து அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவீங்க இல்லையா? இதுதான் நீங்கள் செய்துட்ருக்கீங்க. இங்கே ஆக்கிரமிப்பு செய்துட்டு இங்கே நீங்கள் செய்யும் எத்தனை அசிங்கங்களையும் நாங்கள் பல்ல கடிச்சிட்டு இருக்கோம். கோயிலுக்குள்ளே வரீங்களே, ஏதாவது ஆடை அலங்காரத்தை பற்றி ஆலயத்துக்குள் வரும்போது கொஞ்சம் கூச்சமும் வெக்கப்படுறீங்களா? இல்லை, நெஞ்சை நிமித்திக்கிட்டு பின்னழகையும் முன்னழகையும் காட்டிக்கிட்டு ஆலயங்களில் முடி விரித்து போட்டுக்கிட்டு எவ்வளோ அலம்பு செய்கிறீங்க. இதையெல்லாம் நான் தட்டி கேட்டு ஒரு பதிவு போட்டதுக்கு என்னைய நீங்கள் என்னன்றீங்க? கோயில் எல்லாருக்கும் சொந்தம். ஆமாம் சொந்தம், இல்லைன்னு சொல்லலையே. யார் வேணுந்தாலும் வரலாம், யார் வேணுந்தாலும்